குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/4/2024 சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:05க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 5 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:05 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று காலை 6:02 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 5:23 வரை பவம், பின்பு மாலை 5 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:05 வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் சித்திரை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி மற்றும் துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான் ரத உற்சவம் மற்றும் இரவு சப்தாவரணம் பூம் பல்லக்கில் பவனி வரும் காட்சி. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பூத வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? நிலம் தொடர்பான வேலைகளை மேற்கொள்ள ஏற்ற நாள், இயந்திரங்கள் வாங்க நல்ல நாள், ஆபரண பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள், சாலை பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:07 முதல் 7:50 வரையில் மேஷ லக்னம், 7:51 முதல் 9:52 வரையில் ரிஷப லக்னம், 9:53 முதல் மதியம் 12:04 வரையில் மிதுன லக்னம், 12:05 முதல் 2:13 வரையில் கடக லக்னம், 2:14 முதல் மாலை 4:16 வரையில் சிம்ம லக்னம், 4:17 முதல் 6:18 வரையில் மாலை கன்னி லக்னம், 6:19 முதல் இரவு 8:24 வரை துலாம் லக்னம், 8:25 முதல் இரவு 10:36 வரையில் விருச்சக லக்னம், 10:37 முதல் நள்ளிரவு 12:43 வரையில் தனுசு லக்னம், 12:44 முதல் 2:37 வரையில் மகர லக்னம், 2:38 முதல் 4:18 வரையில் காலை கும்ப லக்னம், 4:19 முதல் காலை 6:02 வரையில் மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். அதிகாலை பொழுது வீட்டில் விளக்கேற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பிரயோகிக்க உச்சரிக்க இந்த நாளுக்கான வேலைகள் யாவும் சிறப்பாக நடக்கும். கர்ம காரகனான சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி கோவிலுக்கு சென்று எள் தீபங்கள் ஏற்றி வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். மீண்டும் ஒருமுறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். காலை 6 முதல் 7 மணி வரை சனி பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சனி பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை சனி பகவான் ஹோரை.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சனி பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை குரு பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சூரிய பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை புதன் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சந்திர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சனி பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை குரு பகவான் ஹோரை, 3 முதல் மாலை 4 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சூரிய பகவான் ஹோரை, 5 முதல் மாலை 6 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 31ஆம் நாள், ஸ்ரீ சோபகிருத்துவனுடைய நிறைவு நாள். சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து ஸ்ரீ குரோதி தமிழ் புத்தாண்டு தொடங்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது குரு பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் வீடான ரிஷபராசி குடும்ப பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீடு கேத்து பகவான். விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இதுநாள் வரையில் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். உடலில் தோற்றப்பொலிவு உண்டாகும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் மேஷராசி அன்பர்களே. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நீங்கும். குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். பற்களில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். செலவு நிறைந்த நாளாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். பிள்ளையார் கணபதி வழிபாடு மிகச் சிறந்தது. கருத்து வேறுபாடுகள் குறையும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்ப ஒற்றுமை மேம்படும். கலகலப்பு சந்தோஷம் உண்டாக்கும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் கை கொடுக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உண்மையாக நடந்து கொள்வீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களே, சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும். அவ்வப்போது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. எதையும் ஆராய்ந்த பின்னரே செய்வது சிறப்பு. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான், சிவசூரிய பகவான் வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை தினத்தில் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அல்லது இந்த நாளில் யமகண்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு 7 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் விசேஷம். கேத்து பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில தாக்கங்கள் நீங்க இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது.
கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். செலவுகள் இருக்கும். மற்றவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்கிற புரிதல் அதிகரிக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை போற்றி, ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. மனதில் சிறு சிறு கவலைகள் உண்டாக்கி மறையும். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போக வேண்டும். மனதில் தோன்றுவதை அப்படியே பேசிவிடாதீர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பதிகம். எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேசுவது நல்லது. குடும்ப நபர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்லுங்கள். பாசமாக இருப்பது நல்லது. ஏற்றம் பெறுவதற்கு வீட்டில் பெரியவர்களிடத்தில் கருத்துக்களை கேட்டு செயல்படுத்த வேண்டும். குடும்ப நபர்களிடத்தில் வீண் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள், பிரயோஜனமற்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். காரியத்திற்குண்டான செயல்களை வைத்துக் கொள்வது நல்லது. பேச்சும் ஒன்றாக இருக்க வேண்டும். சிந்தனையும் ஒன்றாக அமைய வேண்டும். செயல்பாடுகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பாக பேசுவது நல்லது. கடும் கோபம் கூடாது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விடுங்கள். வீட்டில் மற்றவர்களிடமும் சரி, குழந்தைகளிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நண்பர்களிடத்தில் மதிப்பு மேம்படும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் மற்றவர்கள் மனதில் இருக்கும். பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் சுபம் நிறைந்த நாளாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள், தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவான் ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரித்து நடப்பது நல்லது. பெரிய அளவில் எதையும் எண்ண வேண்டாம். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் அம்பிகை வழிபாடு சிறப்பு. சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகையை, அன்னையை வணங்குங்கள். கவனமாக இருக்க வேண்டும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களே. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். உங்களுக்கான வேலையில், உத்தியோகத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்றவர்கள் பற்றிய விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். தடுமாற்றம் ஏற்படும். சுபம் நிறைந்த நாளாக அமையும். பழைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள். பெரியவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வீர்கள். நண்பர்களுடைய அணுகுமுறை சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியின் 12வது வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சனிக்கிழமை நாளில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கேற்றி வாருங்கள். ஸ்ரீ சோபகிருத்து ஆண்டினுடைய நிறைவு நாள். அடுத்து சித்திரை மாதம் 1ஆம் நாள் பிறக்கப் போகிறது குரோதி புத்தாண்டு. ஆக இந்த சனிக்கிழமை தினத்தில் நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். சனிக்கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தானத்திற்கும் தனி மதிப்பு உண்டு. உங்களுடைய கர்ம வினைகள் குறைய தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்கள் மிதுனராசி அன்பர்களே. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது சுகஸ்தானத்திலேயே கேத்து பகவான்,
9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சூரிய பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வெளியூர் தொடர்பான வேலைகள் கை கொடுக்கும். வியாபாரத்தில் பயணங்கள் சாதகமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். நிரந்தரமான ஒரு வருமானம், நல்ல வாய்ப்புகள் கிட்டும். உங்கள் துணையிடத்தில் மிக கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். கோபதாபங்களோடு இருக்கக்கூடாது. பேசக்கூடிய வார்த்தைகளில் எளிமை தேவை, பணிவு தேவை. பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுக்க வேண்டும். மாணவர்கள் துறை சார்ந்த விஷயங்களில் தேடல் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த பண வரவுக்குண்டான விஷயங்கள் சாதகமாகலாம். புரிதல் என்பது அதிகரிக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை அதிகரிக்கும். நட்பு நிறைந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். அலைச்சல் அதிகரிக்கும். வண்டி வாகன பயணங்களில் பாதுகாப்பு தேவை. சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தல் அவசியம். கோடை காலத்தில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள், அதுவே சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, இந்த நாளில் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனிக்கிழமை தினத்தில் ராகு பகவானுக்குண்டான தானியமான கருப்பு உளுந்து நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்கள் படைக்கலாம். கருப்பு உளுந்து என்பது ராகு பகவானுக்கான தானியம். இப்படி செய்யும் போது நவகிரக தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்பட வேண்டும். மற்றவர்களோடு பழகக்கூடிய விஷயங்களில் பொறுமை, நிதானம் தேவை. வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நட்பு நிறைந்த நாளாக இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். சுதந்திரமான தன்மை ஏற்படும். இந்த நாள் மேன்மை பொருந்திய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகத்தின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 31ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுக்கு மட்டுமல்ல, வழிபாடு நவ கிரகங்களுக்கும் சேர்த்தே செய்தால் நவகிரக தோஷங்கள் நீங்கும். பச்சை பதிகம் எனும் பாடல், போகமார்த்த பூன்முலையால் என்று தொடங்கக்கூடிய திருநள்ளாறு பதிக பாடல்களை பாராயணம் செய்பவர்களுக்கு கிரக தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். அதிலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடப்பதால் பச்சை பதிக பாடல்களை பாராயணம் செய்யுங்கள். காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த நாளில் அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும். மனதில் இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகள், பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கூடுதலான பலன் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் ஏற்படும். மனதளவில் தெளிவு பிறக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும்.
மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தேடல் கை கொடுக்கும். ஆர்வமாக செயல்படுவீர்கள். மனம் சார்ந்த சங்கடங்கள் குறைவதாலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் நன்மைகள் அதிகம், ஏராளம். குடும்ப ஒற்றுமை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யுன்யம் உண்டாக்கும். நெருக்கமாக இருப்பீர்கள். நல்லதொரு தம்பதிகள் என்கிற பெயர் வாங்கக்கூடிய நிலைப்பாடு உண்டு. புகழ் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். கூடுதலான விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அமைதியான நாளாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள் நீங்கும். உற்சாகம் பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். மன அமைதி என்பது உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதனை பிறக்கக்கூடிய நாள். முயற்சிகள் கைகூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வேகமாக ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். நன்மைகள் மிக அதிகம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை நாளில் ஸ்ரீ கருட பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ஆர்வம் அதிகரிக்கும். நன்மைகள் விளையும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். தேக பலம் உண்டு. புகழ் பெருகும். ஆனந்தம், மகிழ்ச்சியாக இந்த நாளுக்கான செயல்களில் ஈடுபடுவீர்கள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவு கை கொடுக்கும். அலுவலக வேலைகளை பொறுப்பறிந்து செயல்படுங்கள். ராசியின் 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் விரையாதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். அல்லும் பகலும் உழைக்க முற்படுவீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாளாக இருக்கும். நண்பர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். பயணங்கள் காரணமாக எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் இருந்து வந்த மந்த நிலை குறையும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் சித்திரை மாதம் 1ஆம் நாள் வருகிற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய ராசியின் 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் குரு பகவானோடு சூரிய பகவானும் இணைக்கிறார். குரு ஆதித்ய யோகம் எனப்படும். குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் தந்தைக்குண்டான இடத்தில் சூரிய பகவான் வருவதால் இனி கடந்த காலங்களில் பங்குனி மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பெருமளவு இருக்காது. சங்கடங்கள் மறையும். அற்புதங்கள் நிகழும். அதிசயங்கள் நிகழும். அமைதி நிறைந்த நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம்.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் வருமான ஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பேசக்கூடிய விஷயங்களில் பொறுமை நிதானம் தேவை. நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேத்து பகவான். கேத்துக்குண்டான தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். பிள்ளையார் வழிபாடு நல்லது. சூரிய கணபதியை வழிபடுங்கள். பொறுப்பறிந்து செயல்பட வேண்டிய நாள். உழைப்பிற்குண்டான பலன் கிடைக்கும். சில பிரச்சனைகளை தீர்க்க முற்படுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார். ஆகவே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். மந்த நிலை நீங்கும். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வதால் பயண வாய்ப்புகள் கைகூடும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். நெருக்கடிகள் சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு. அமைதி நிறைந்த நாள். தனம் சார்ந்த நெருக்கடிகள், பண கஷ்டங்கள் தீரும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். வருமானம் உயரும். வளமை நிறைந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 31ஆம் நாள், ஸ்ரீ சோபகிருது ஆண்டினுடைய நிறைவு நாள், கடைசி நாள். ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 1ஆம் நாள். ஆக உங்களுடைய ராசியின் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் வீட்டிற்கு வருகை தருவார். இந்த சித்திரை மாதம் முழுவதுமே சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் தான் சஞ்சரிப்பார். உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது சந்திராஷ்டமம், அதிலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். பணத்தினுடைய கையாளக்கூடிய விதங்களில் சிக்கனம் தேவை. நண்பர்களோடு சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். புதியதொரு விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். உடல் நலம் சீராகும். மனநிலை நன்றாக இருக்கும். புதிய விஷயங்கள் மீதான ஆர்வம் இருக்கும். சாதிக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பிரீத்தி நிறைந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை, பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு சனிக்கிழமை தினம் செய்வதால் நவ கிரகங்களினுடைய நல்லாசியை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். வீண் பேச்சுக்கள் வேண்டாம். மனக்குழப்பங்கள் இருக்கும் பொழுது எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. பிறை சூடிய சக்தி வழிபாடு செய்யுங்கள். வளர்பிறை சந்திரனுடைய நாட்களாக இருப்பதாலும்
அம்மனுக்கு உகந்த வழிபாடு முறைகள் மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அதிகரித்து கொண்டே வரும். எதையும் சிந்திக்காமல் செய்யாதீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறைந்து வரும். சிறு தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, இயலாதவர்களுக்கு நீர்மோர் கொடுப்பது பிறருடைய தாகம் தீர்ப்பதற்கு ஏற்ற நாள். அன்னதானம் செய்தாலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். செல்வாக்கு அதிகரிக்கும். நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு புகழ் சேரும். கீர்த்தி நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எதிலும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் செயல்படுவது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிக்கலான சில சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வேலை பளு உண்டாகலாம். ஆசைப்படுவதை தவிர்க்க வேண்டும். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். மன அமைதியோடு இருப்பதற்கான நாள். எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலைகளை நீங்களே சுயமாக சிந்தித்து செய்ய பழகிக் கொள்ளுங்கள். பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்களே, நீண்ட நாளாக இருந்த சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பார்வை தொடர்பான சங்கடங்கள், சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். விவசாயம் தொடர்பாக வியாபாரம் செய்பவர்களுக்கு அசதி ஏற்படும். பொருள் வரவு குறையலாம். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். அரசு சார்ந்த வேலைகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சிக்கல்களை சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். புரிதல் என்பது தேவை. வருமானம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். பொறுப்புகள் சற்று அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு. வேலை செய்யக்கூடிய இடத்தின் சூழலை பழக வேண்டும். மாற்றம் உண்டாகும். சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அனுசரித்து கவனித்து செய்வது விசேஷம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்தது. அரசு துறை சார்ந்த வேலைகளில் இழுபறிகள் குறையலாம். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சிந்தனைகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் விளையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படியும் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 31ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும். பயணங்களினால் ஆதாயம் உண்டு.
நல்லதொரு அனுபவம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய செயல்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பிறருக்கான விஷயங்களை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. புதியதொரு துறை சார்ந்த விஷயங்களில் சிந்தனை அதிகரிக்கும். தொழில்நுட்பம் தொடர்பான வேலைகள் கைகூடும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். முதலீடு குறித்த ஆலோசனை கிடைக்கும். வாழ்வு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். மற்றவர்களுடைய ஆதரவின் மூலம் நன்மைகள் பிறக்கும் நாள். பயணத்தின் மூலம் அனுபவம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமான். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். இயலாதவர்களுக்கு தான தர்மம் செய்தால் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். மதிப்பு மேம்படும். மரியாதை கூடும். செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் சிந்தனை இருக்கும். வீட்டிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு சிறந்தது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். அமைதி உண்டாகும். எதிர்பார்த்தபடி சில ஆலோசனைகள் கிடைக்கும். வாழ்வு நிறைந்த நாள். மகிழ்ச்சியாகவும் காணப்படக்கூடும். பிடித்தமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஏற்றம் நிறைந்த நாளாக கூட அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தேவைக்கு தகுந்தாற்போல் தன வரவுகள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பயணங்களின் போது அலைபேசிகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மௌனம், அமைதியாக இருப்பது நல்லது. உங்களோடு இருப்பவர்களோடு அதிக நேரம் பேசுவதை குறித்துக் கொள்ளுங்கள். நெருக்கமானவர்களுடைய குணங்களை புரிந்து கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, எதையும் வெகுளித்தனமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய செயல்களை மற்றவர்கள் விமர்சிக்க நேரலாம். மற்றவர்களிடம் நீங்கள் அன்பு பாராட்டுவீர்கள். ராசியினுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சூரிய பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசியின் 10ஆம் வீடு ஜீவனஸ்தானத்தில் தொழில் பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு
செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய ஹோரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயகமூர்த்தி. கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவனஸ்தானத்தில் லாபம் கிடைக்க தினந்தோறும் விநாயக பெருமானை வழிபடுங்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களே, ஒத்துழைப்பு கிடைக்கும். சில வேலைகளை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். தேவைக்கு ஏற்றபடி தனவரவுகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும். தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வேலையில் வேகம் உண்டாகும். நன்றாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நாள். பயன்கள் அதிகம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமான். சனிக்கிழமை நாளாக இருப்பதால் நவகிரக வழிபாடுகளையும் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நல்லது. இந்த நாளில் தான தர்மங்கள் செய்ய நன்மைகள் உண்டாகும். மாற்றமான நாள். அன்பு நிறைந்ததாகவே இருக்கும். அதிக நேரம் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து நடக்க வேண்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு அவசியம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் உங்கள் ராசிநாதனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவானே. ஆகவே மகர ராசி அன்பர்கள் மனதளவில் புதிய சிந்தனை ஏற்படும். தடைப்பட்ட தன வரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் மீண்டும் விரும்பி வரலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பாக இருந்த மன கஷ்டங்கள், சஞ்சலங்கள் நீங்கும். குழப்பங்கள் விலகி தெளிவு ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். வெளியூர்களுக்கு பயணப்படுவதாலும் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். கேளிக்கை கொண்டாட்டங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கடினமான விஷயங்களில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உயர்வு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். தன வரவுகள் கிடைக்கும். வருமானத்தினுடைய நிலை மகிழ்வை தரும். இழுபறியாக இருந்த வேலைகள் கை கொடுக்கும். சிந்தனை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு நல்லது. விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நல்ல சூழ்நிலை நிலவும். ஆனந்தமாக இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான். நுட்பங்களை அறிவீர்கள். எதிர்பார்த்த வாழ்க்கை நிலையில் உயர்வு ஏற்படும். கடினமான விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பயணம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்படும்படியாக அமைய வழிபாடு செய்யுங்கள். நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்கள் ராசிநாதனான சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 31ஆம் நாள். திட்டமிட்ட வேலைகளில் காலதாமதங்களாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் இழுபறிக்கு பிறகே நடக்கும். மற்றவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. அரசு தொடர்பான வேலைகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு ஏற்படும். புதியதொரு வீடு வாங்குவது இது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 2ஆம் வீடு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் வருமான பாவகத்தில் ராகு பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், ராசியினுடைய 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். கும்பராசி அன்பர்களே, அரசு சம்பந்தமான வேலைகளில் இருந்த இழுபறிகள் கொஞ்சம் குறையும். பிடித்த மாணவர்களுடைய சந்திப்பு ஏற்படும். நெருக்கமானவர்கள் மூலம் சில உபாயங்கள் கிடைக்கும். புதியதொரு வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உங்கள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழலை அமையும். வேலைகளில் உயர்ந்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும். கவலைகள் விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம் துலாம் தனுசு மேஷம் கும்பம். பகை ராசிகள் கடகம் விருச்சகம் கன்னி ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். அனுசரித்து செல்ல வேண்டும். கவனமாக இருங்கள். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டியும் வழிபடலாம். சில வேலைகள் காலதாமதமாகி நடக்கலாம். பிறரிடத்தில் பேசும்பொழுது கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் பேசுவது நல்லது. சதய நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் வழிபாடு நல்லது. சந்திப்பு ஏற்படும். புதிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் கை கொடுக்கும். அரசு தொடர்பான பிரச்சனைகள் தீரும். மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். இழுபறியாக இருந்த சில சங்கடங்கள் மறையும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை ஏற்ற இறக்கமான நாள். எந்த ஒரு காரியத்தையும் விடாமல் முடிப்பீர்கள். புதியதொரு வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். வேலைகளில் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும். கவலை விலகும் நாள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 31ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது தன்னம்பிக்கையாக இருந்து சில வேலைகளை முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள்.
எதிலும் பகுத்தறிந்து செயல்படுவீர்கள் மீனராசி அன்பர்களே. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். காது தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் அகலும். திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பாராட்டுகள் பெறுவீர்கள். கல்வியில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகும். தடை விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பான நாளாகவே இருக்கும். தன்னம்பிக்கை உருவாக்கும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ராசிக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். நம்பிக்கையாக சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஒத்துழைப்பு உண்டாகும். எதிலும் பகுத்தறிந்து இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமான். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். பிரச்சனைகள் மறையும். காது தொடர்பான சங்கடங்கள் தீரும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளாகவே அமையும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு நல்லது. தடுமாற்றம் நீங்கும். தடை விலகும் நாள். படிப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைந்துவிடும். திறமைக்குண்டான வாய்ப்பு கிட்டும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம்.